மகாசபா ஏன் எதற்காக இது தோன்றியது? இது 1947 நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இது தோன்றப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்புடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னா வீர சவாக்கர் அப்படின்ற அவர் இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரையும் அர்ப்பணிச்சு இந்துக்களுக்காக தியாகம் பண்ணி இன்னைக்கு வெள்ளையர்களால அந்தமான் சிறையில் பல ஆண்டு காலம் சிறையில் இருந்து இன்னைக்கு நாட்டுக்கு இந்துக்களுடைய உரிமைக்காகவும் இந்தியா திருநாட்டுடைய பாரம்பரியத்தை காக்கவும் இந்துக்கள் இது பாரத நாடு இந்து நாடு என்ற ஒரு உணர்வோடு இந்த நாட்டை மீண்டும் இது ஒரு சுதந்திர பூமியாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த வெள்ளையர்களையே வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்த ஒரு இயக்கம்தான் இந்து மகாசபா. இந்து மகாசபா மூலியமா செயல்படுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் 100% இந்தியாவில் பிறந்த அனைத்து மக்களும் இன்னைக்கு இந்துக்களாக தான் இருந்தாங்க. ஆனா இப்போ நாளடைவில் அது சில மதத்தின் தலைவர்களால நம்ம இந்துக்கள் சிலரை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய மற்ற மதத்தினரை நாங்க அவங்க ஏன் நம்ம இந்துக்களை கூட்டிட்டு போறாங்க, எதற்காக கூட்டிட்டு போறாங்க, அதுல என்ன அறியாமை இருக்கு, நம்ம மக்களுடைய அறியாமையும் நம்ம மக்களுடைய பகுத்தறிவும் இல்லாத இருக்கிற ஒரே ஒரு காரணத்தால அவங்கள ஏதாவது சொல்லி அவங்கள மிஸ்மரிசன் பண்ணி அழிச்சிட்டு போயிடுறாங்க. இதுல முழுக்க உண்மை என்னன்னா, பல்லாயிரம் ஆண்டு காலமா இன்னைக்கு தோற்றப்பட்ட இந்த திருநாட்டில இந்த 2010 ஆண்டு காலமா இன்னைக்கு இந்த நாட்டில் அவங்க சொல்லி அழிச்சிட்டு போறதுன்றது இது நம்ப முடியாத ஒரு செயல். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அவங்களுக்கே ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை இல்ல, குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு அம்மா போட்டிருக்கு அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரம் தான் அவங்க ஏத்துக்கிறாங்க. பிளஸ் நம்ம வீட்டுல ஒரு பூஜை பண்ணி ஒரு பொருள் கொண்டு போய் கொடுத்தா அது சாத்தானின் பொருள் என்று நம்ம நாட்டுல இந்திய நாட்டில் பிறந்து இந்திய நாட்டிலே மண்ணில் வளர்ந்து தொழில் பண்ணி இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள் நம் நாட்டு கலாச்சாரத்தையும் நம் நாட்டு பிள்ளைகளையும் சாத்தான்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவங்க மேலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்துக்களின் உணர்வுகளை புரிஞ்சு இந்துக்களாக வாழ வேண்டும் என்று நாங்க சொல்றோம். எங்க மக்களை மனசு மாத்தி அவங்கள கூட்டிட்டு போய் புருஷன் உயிரோடு இருக்கும் போதே அவங்களுக்கு வெள்ளப்புடவை அணிஞ்சு நம்மளுடைய திருநாட்டோடைய கலாச்சாரத்தையே சீரழித்து இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 40% 50% ஆயிடுச்சுன்னா வெளிநாட்டு கலாச்சாரத்தை நேரடியா இங்க கொண்டு வந்துடுறாங்க. நேரடியா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நாட்டுல கலாச்சாரம் சீரழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம மீண்டும் நம்மளுடைய கலாச்சாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியாது. இன்னைக்கே நம்ம இன்னைக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் நம்ம போனோம்னா இன்னைக்கு நம்ம வேஷ்டி கட்டிக்கிட்டு உள்ள போக முடியாது. அங்க கோட்டு சூட்டு போட்டு ஷூ போட்டுட்டு தான் நம்ம போனோம். அது வெளிநாட்டு கலாச்சாரம். அந்த வெளிநாட்டு கலாச்சாரத்தை தான் இன்னைக்கு பிரபலமான ஹோட்டல்ல எல்லாம் ஏத்துக்கிறாங்களே தவிர நம்ம பாரம்பரியமான இன்னைக்கு வேட்டி சேலை இல்ல புடவை இப்படிப்பட்ட பாரம்பரியமான உடைகளை அவங்க விரும்புறது இல்ல, அதை ஏத்துக்கிறதும் இல்ல. அதெல்லாம் நம்ம வேதனைக்குரிய விஷயம். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்து மக்கள் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம நிலைநாட்டணும். இன்னொன்னு, நம்ம இந்த திருநாட்டில் நமக்கு கிடைக்காத பொருள் எதுவும் இல்லை. நம்ம எல்லாமே நம்ம இந்த நாட்டில் கிடைக்குது. இந்த நாட்டில் நமக்கு பல்லாயிரம் கோடியான கணக்கு நம்மளுடைய கடவுள் செயல்கள் சித்தர்கள் எல்லாமே நமக்கு இன்னைக்கு இருக்கும்போது நமக்கு அந்நிய சக்தி தேவையில்லை. அந்நியரையே நம்ம வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்துக்களுக்காகவே இந்த தமிழ்நாடு இந்து மகாசபையில் உறுப்பினராக சேர்ந்தாங்கன்னா நாங்க அவங்கள பாதுகாக்கிறோம். இந்த குடும்பத்துல இந்து மகாசபையோட குடும்பத்துல நாங்க அவங்கள ஒரு அங்கமா கொண்டு அவங்களுக்கு எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ, அவங்களுடைய இந்து தர்மத்துக்கு எங்கேயாவது பிரச்சனை இருக்கு, இல்ல எங்க இந்து கோயில்களின் சொத்துக்களுக்கு எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்ல எங்களுடைய கோயில் சொத்துக்களை யாராவது அபகரிச்சாங்க அப்படின்னா அந்த கோயில் சொத்துக்களை எல்லாம் மீட்டு அந்த கோயிலுக்கே திருப்பி கொடுத்து கோயிலை பலப்படுத்துறதும், பிளஸ் நம்மளுடைய இந்து மக்களுக்கு அவர்களுடைய உடைமைகளுக்கோ இல்ல அவர்களின் சொந்த பிரச்சனைகளோ அப்படிப்பட்ட எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் இந்து மகாசபா உரிய அதிகாரிகளை அணுகி அவர்களுக்கு தேவையான
உதவிகளை செய்து அவர்களை இந்து மகாசபா இந்துக்களாக வாழ வேண்டும், இந்துக்களுக்கு எந்த நேரத்திலும் இந்த மகாசபா உதவியாக இருப்போம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் நாங்க முழு நேரமும் பாடுபட்டு இருக்கோம். அப்படி நான் இந்த தமிழ்நாடு இந்து மகாசபா இங்கே தோன்றி இந்த சில வருடங்களிலே நம்ம நிறைய மெம்பர்ஷிப் இந்த இந்து மகாசபையில சேர்த்திருக்கோம். இந்த இந்து மகாசபையில நம்ம அவ்வளவு மெம்பர்ஷிப் சேர்த்து இன்னைக்கு நம்ம பலப்படுத்தி இன்னைக்கு இந்துக்கள்னா அனாதைகள், இந்துக்களுக்கு கேட்பார் இல்ல, இந்துக்கள் கொள்கை இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்துக்கள் எல்லா அரசியல் கட்சிக்கும் சொந்தக்காரர்கள். அதனால இந்துக்களுடைய கோரிக்கையோ இல்ல இந்துக்களுடைய உரிமைக்காகவோ எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்ப முழுக்க நம்ம செயல்படுத்துறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு மத்த மதத்தில் இருக்கவங்க அவங்க சில கோரிக்கை வைக்கிறாங்க, ஆனா உடனடியாக அது நிறைவேற்றி கொடுக்கப்படுது. இன்னைக்கு நம்ம தீர்க்க யாத்திரைக்காக செல்வதற்கு மற்ற மதத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அந்த சலுகைகள் எல்லாம் அவங்களுக்கு வழங்கி இருக்காங்க. ஆனா நம்ம இந்துக்களுக்கு மட்டும் இப்போ சில மாதங்களுக்கு முன்னாலே இந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் தான் எங்களுக்காக இப்ப எங்களோட கோரிக்கையை ஏற்று அவங்க இப்போதான் எங்களுக்கு அந்த சலுகையை வழங்கி கொடுத்திருக்காங்க. தமிழகத்தில் இனிமேல் உள்ள காலங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களையும் எந்த அரசாங்கம் விரும்புகிறதோ அந்த அரசாங்கம் தான் இனிமே ஆட்சிக்கு வர முடியும். இந்துக்களுக்காக இன்னைக்கு தீர்க்க யாத்திரை செல்வதற்காக இன்னைக்கு நம்ம ஏகப்பட்ட மனுக்கள் கொடுத்திருந்தோம், ஏற்கட்ட கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருந்தோம். எல்லா அமைப்பில் இருந்தும் நாங்க கோரிக்கை வைத்திருந்தோம். நாங்களும் நிறைய முறை கோரிக்கைகள் முதல்வருக்கு வைத்தோம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் அம்மா அவர்கள் எங்களுக்கு இந்த தீர்க்க யாத்திரைக்கு செல்வதற்காக ஒரு 40% எங்களுக்கு பணத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து ஸ்ரீ ராகவேந்திரா கோயில்ல நாங்க சிறப்பு வழிபாடு ஒரு நடத்தியிருந்தோம். ஏனென்றால் நாங்கள் எங்கள் இந்துக்களுடைய உரிமைகளுக்கும் இந்துக்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய எந்த அரசாங்கமா இருந்தாலும் அந்த அரசாங்கம் தான் இனிமேல் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்பதில் உறுதியா சொல்றோம். இந்துக்கள் எல்லா அரசியல் கட்சிக்கும் சொந்தக்காரர்கள் என்று நினைக்கிறார்கள். அதனால இந்துக்களுடைய கோரிக்கையை எந்த அரசியல் கட்சியும் நிறைவேற்றுவதில்லை. ஏனென்றால் அவர்களை எப்போது வேண்டுமென்றாலும் நம்ம கூப்பிட்டுக்கலாம், வேண்டாம் என்றால் விட்டு விடலாம். ஏனென்றால் அவர்களுக்கு கோட்பாடு இல்லை, அவர்களுக்குன்னு ஒரு தலைமை இல்லை. ஏனென்றால் அவங்க எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சியை கொண்டு வரணும், எந்த அரசியல் கட்சியை கொண்டு வரக்கூடாது அப்படின்றத எடுத்து சொல்வதற்கு தலைமை இல்லை என்ற ஒரு காலகட்டங்கள் இருந்ததாக இன்னைக்கு அரசியல் கட்சிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இனிமேல் உள்ள காலங்களில் தமிழ்நாடு இந்து மகாசபா மூலியமா அனைத்து இந்துக்களையும் ஒன்று திரட்டி அனைத்து இந்து அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அனைத்து மக்களையும் நம்முடைய இந்துக்களுடைய உணர்வுகளுக்கும் இந்துக்களுடைய பாரம்பரியத்துக்காகவும் இந்துக்களுடைய கோரிக்கைக்காகவும் எந்த அரசாங்கம் இன்னைக்கு நம்மளுடைய கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கிறதோ அந்த அரசாங்கமே மீண்டும் நம்ம இந்த தமிழகத்தில் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இனிமேல் உள்ள காலங்களில் அந்த முடிவு எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒன்றா திரண்டு இத்தகைய செயல்களில் கண்டிப்பாக ஈடுபடுவார்கள். ஏனென்றால் இந்துக்கள் என்றால் அனாதைகள் இல்லை, இந்துக்கள் என்றால் இந்துக்களுக்கு கோட்பாடு இல்லை, இந்துக்கள் என்றால் அவர்களுக்கு தலைமை இல்லை என்ற சொல்லை இனிமேல் மாற்றி இந்துக்கள் சொல்பவர்கள் தான் இனிமேல் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்பதுதான் இனிமேல் உள்ள காலங்களில் சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை. இந்து அமைப்பு நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்துக்களுக்காக எங்கெங்க அநீதி இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் செல்கிறோம். இந்துக்கள் யாரும் மதம் மாறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய மெயின் கோரிக்கை. மதம் மாற்ற சட்டத்தை மீண்டும் இந்த தமிழகத்து மதமாற்ற தடை சட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து நம் இந்துக்களை இந்துக்களாக வாழ வைக்க வேண்டும். இந்துக்களை மீண்டும் இந்துக்களில் இருந்து போகக்கூடிய தாய் மதத்திலிருந்து செல்லக்கூடிய அனைத்து மக்களையும் மீண்டும் இந்து கலாச்சாரத்தையும் இந்துக்களுடைய உணர்வுகளையும் இந்துக்களுடைய பெருமையையும் எடுத்து சொல்லி அவங்களின் அறியாமையை எடுத்து சொல்லி அவர்களை மீண்டும் இந்த தாய் மதத்துக்கு கொண்டு வருவோம் என்பதுதான் எங்களுடைய மெயின் கோரிக்கை. மீண்டும் பசு வதைப்பு சட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். பசு வதைப்பு தடை சட்டம் என்பது ஒரு புனிதமான ஒரு கோரிக்கை. ஏனென்றால் பசு என்பது ஒரு தாய்க்கு சமமானது. இன்னைக்கு நம்மளுடைய ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு 1 ஆண்டு காலமோ 2 ஆண்டு காலமோ தான் பால் கொடுக்கறாங்க.
ஆனா இன்னைக்கு அந்த சொந்த பெத்த குழந்தைக்கு தான் அவங்க பால் கொடுக்கறாங்களே தவிர, ஆனா பசு என்பது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தாயாக இருந்து முழு நேரமும் பால் கொடுத்து, அது பிறந்து இறக்கும் வரை அந்த குழந்தைக்கு பாலாக இருந்து கொடுத்து பால் கொடுத்து தாயாக விளங்கி, அத்தகைய பசுவை கொன்னு தின்பது என்பது நமது கலாச்சாரம், பாரம்பரியம், நம்மளுடைய வறுமை கோட்டுக்கு மேலாக உள்ள ஒரு செயல். இத்தகைய செயல்களில் நம் மக்கள் செயல்படக்கூடாது. ஏனென்றால் தாய் என்பது எந்த அளவுக்கு நம்ம ஒரு நாளைக்கு நம்ம தாய் நம்ம காலகாலமா வச்சு அவங்கள காப்பாற்றுறோமோ, அதே போல் நம் பசுவை காப்பாற்ற விட்டாலும் அதை கொண்டு தின்பதை நாம் நிறுத்திவிட வேண்டும். ஏனென்றால் அது தாய்க்கு மேலான ஒரு தெய்வமாக தான் கருத வேண்டும். இதுக்கு மதம் கிடையாது. இது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லாமல் எல்லா மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அது பால் வழங்குகிறது. அதனால இந்த பசு என்பது எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அதை சாப்பிடாமல் இருப்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏனென்றால் அது ஒரு தாய் என்பதுதான் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதை